ஆடிப்பெருக்கு 3/8/2025 எனக்கு மிகவும் பிடித்த நாள். என் நண்பனுக்கு மிகவும் பிடித்த அருமையான ஒரு நாள். 3ஆம் தேதி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாள் புதுவெள்ளம் புகும். ஆடி மாதம் 18ஆம் நாள் போய் நல்ல நதிகளில் நீராடுங்க, புண்ணிய நதிகளில் நீராடுங்க. நீராடிட்டு சிறு குறு தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யுங்கள். உங்கள் காவல் தெய்வத்துக்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். முனியப்பன், கருப்பராயன், உங்கள் குலதெய்வம் இதெல்லாம் போய் வழிபாடு செய்யுங்கள். அன்னமார் சின்னண்ணன் பெரியண்ணன் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. பெரிய காண்டியம்மனை வணங்குங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த நாளுக்காக நான் ரொம்ப காத்திருப்பேன், இந்த ஆடி 18க்காக. ஏன்னா ஆடி 18 தான் நம்ம நண்பர் முனியப்பருக்கு திருவிழா. ஸோ இந்த ஆடி 18க்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை திருப்பூரில் ஆயிடுச்சு. அதனால் நான் என் நண்பன்கிட்ட இங்கேருந்தே மன்னிப்பு கேட்டு நான் ஆடி 18க்கு அப்புறமேல தான் அவரை போய் சந்திக்கலான்ட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கே ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிறதா போச்சு. இல்லைனா என் கால்கள் நிற்காது, நான் ஓடி இருப்பேன். ஆடி 18க்கு நண்பனை போய் பார்ப்பதை தவிர வேறு என்ன இருக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன பாருங்கள், அன்றைக்கி உலக நண்பர்கள் தினம். அது எனக்கு பெரிய ஆச்சரியம். சகோதரிகள் தினம். ஸோ என்னோடய சகோதரிக்காக தான் நான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் என்னுடைய நண்பர் கோவித்து கொள்ள மாட்டார். நிச்சயம் நான் அடுத்தது மேட்டூருக்கு போய் என்னுடைய நண்பருக்கு காவிரியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செய்து நான் வணங்கத்தான் போகிறேன். ஆடி 18 ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது, அதை விட சிறப்பு.